வணக்கம், வெல்கம் டு NCS Fashion. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரின்ஸ் கட் பிளவுஸ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது ஃப்ரின்ஸ் கட் பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் லைனிங் மட்டும் தான் நான் கட் பண்ண போறேன். லைனிங்கை மட்டும் கட் பண்ணிட்டு மிஷின்லயே உட்காந்துட்டு லைனிங் மெயின் கிளாத்தோட அட்டாச் பண்ணி கட் பண்ணி தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் மோட்ல, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர்ல வந்து இந்த பிசிறு தெரியுது, இந்த ஷோல்டர் பக்கம்லாம் குத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து க்ளோஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க, எப்படி அதை ஸ்டிச் பண்றேன்றது நான் காமிக்கிறேன். வீடியோ வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிளவுஸ் கட் பண்றதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வந்து கிளாத் ஸ்ட்ரைட்டா இருக்கிறது நேராக வந்து கோடு போட்டுக்கலாம். இதுல வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 42 சைஸ் பிளவுஸ். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச் வருது. 15 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 15 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு மேலே ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இதோட ஷோல்டர் ரெடி ஷோல்டர் அவ்வளோ என்ன வருது பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வருது. 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ரெடி ஷோல்டருக்கு என்ன மார்க் பண்ணிங்களோ அதே சேம் தான் ஆம்கோல் பாக்ஸுக்கும் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இது நம்மளுக்கு வந்து 42 வந்து நம்ம வந்து 4ஆக பிரிச்சோமா 10 வருது. 10க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு 37 வருது. 37ல் வந்து நம்ம 4ஆக பிரிச்சோமா 4ஆக பிரித்து அதையும் வந்து 37ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 9.25 வருது. 9.25 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டா. மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷோல்டரோட அளவு, அதாவது நெக்கிலேருந்து இந்த ஷோல்டரில் 6 இன்ச் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு வந்து நம்ம இந்த பாக்ஸ் போடுறது பார்த்துக்கணும். அது மார்க் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் இப்போ வந்து பாக்ஸ் போட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம அந்த சுற்றளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு மேலேயும் கீழேயும் வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நம்ம வெளியில் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுங்களா, அதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் அளவு மார்க், அதாவது ஒரு அடி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிங்களா அது 1.5 இன்ச் தான் வரும். அது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் வளையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 இன்ச் மார்க் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் போட்டதுலேருந்து சரிப்பாதி மேலேயும் கீழேயும் சரிப்பாதி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அந்த 3 புள்ளி மார்க் பண்ணிக்கலாம் போது அதை வந்து இணைக்கிற மாதிரி வளைவாக வந்து ஒரு வளைவு போட்டுக்கோங்க. வளைவு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்கோட அகலம், அதாவது நெக்கு ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த நெக்கு ரவுண்டுக்கு வந்து நம்ம வந்து 2.5 இன்ச் வச்சுக்கலாம். 2.5 இன்ச் வச்சுட்டு இப்படி பேக்கோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பேக்கோட ஹைட் வந்து 9.5 இன்ச்சு. 9.5 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 9.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் போட்டுட்டு இப்போ அதுக்கு பாக்ஸ் போட்டுக்கலாம். அதாவது இந்த நெக் வந்து பார்த்தீங்களா இது வந்து ரவுண்டு நெக்கு கிடையாது, பா நெக்கும் கிடையாது. இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வீலே வந்து வளைவாக வர வி ஷேப் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு நம்ம எப்பயும் போடுற பாக்ஸோட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுருணும். பாக்ஸ் போட்டு நல்லா வளைவாக உங்களுக்கு கை எவ்வளோ வளைவாக வருமோ அந்த அளவுக்கு வளைவாக வரைஞ்சி விட்ருக்கோங்க. எப்பயுமே வந்து இப்போ பேக்கில் வந்து டாட் பிடிக்கிறது மார்க் பண்ணுறது எப்படின்னா, இடுப்போட சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சரி பாதியாக பிரிச்சுக்கணும். இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மார்க் பண்ணதில் சரி பாதியாக பிரித்து மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஹைட்டு 3 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணதில் அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முக்கோணமாக ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக தெரியும். அதே மாதிரி கீழேயும் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கட் பண்ணிடலாம். எப்பயுமே வந்து கீழ் பாகத்து தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். கீழேருந்து கட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சைடை கட் பண்ணணும். எடுத்தோடனே நெக்கு கட் பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழ் பாகத்தை கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சைடை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்கு கட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த ஆம்கோல் வளைவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி வரைஞ்சிருக்குமோ அதே மாதிரி தான் கட் பண்ணணும். பாருங்கள், கட் பண்ணி முடிச்சிடும். கட் பண்ண உடனே அந்த அர்க்காத்து நம்மளுக்கு, அதாவது இந்த சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து அர்க்காத் பண்ணிக்கோங்க. எதுக்கு இங்கெல்லாம் அர்க்காத் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கரெக்டாக இங்கெல்லாம் ஸ்டிச்சஸ் விடணும் அப்படின்ற தெரியுதுக்கோசம் நம்ம வந்து இங்கே அர்க்காத் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் வச்சு பாருங்கள், பேக் கட் பண்ணி எடுத்தோம்னா பேக் பீஸ் வச்சு ஃபுல்லாக அப்படியே வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே பேக் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக் மார்க் பண்ணிட்டோமா, பேக் மார்க் பண்ணிட்டு பேக் பீஸ் வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட வந்து அதாவது முன்கழுத்தோட இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து
இதுக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு இருந்தால் போதும். 6 இருந்து ஒரு 6.25 இன்ச்சு 6.25 இன்ச்சு வச்சுக்கலாம். 6.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கிட்டு பாருங்கள், இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டு வளைவாக வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்களா, இது ஃப்ரண்ட்டோட ஹைட்டு, அதாவது முன்பாகத்தோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 13 இன்ச்சு. 42 சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு 13 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிடலாம். சைஸ்க்கு வந்து 4 இருக்கணும். அதாவது 42ங்களா சைஸு, இந்த 42ஓட சைஸ்க்கு வந்து இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம முழு உயரம் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுலேருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மேலே 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இங்கே நெட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. நெட்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு இது போட்டுக்கிட்டா போதும். இங்கேயும் அதே மாதிரி போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்களா, இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கிருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணோங்களா, இந்த 4 இன்ச்சு மார்க்கில் இருந்து ஒரு 1/2 இன்ச் உள்பக்கமாக தள்ளி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு, அதிகமாக வேணால் ஒரு 1/2 இன்ச்சு. இது வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது இருக்குதுங்களா, இங்கே மார்க் பண்ணது ஒரு கிராஸாக இப்போ நீங்கள் மார்க் பண்ணதுலேருந்து ஒரு கிராஸாக இப்படி ஒரு இதுக்கு இங்கேயும் வரும். பாருங்க, இப்படி இந்த கிராஸை இங்கே கிராஸை ஒரு கோடு போட்டோமா, இதுக்கு இந்த கிராஸை போட்டோமா, இந்த நேருக்கு இல்லைங்களா, இதில் நேராக இந்த பேக்கோட ஹைட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஹைட்டுக்கு நேராக வந்து இங்கேயும் வந்து ஒரு மார்க் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. அதாவது இங்கே லைட்டாக கிராஸாக வரும், இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இங்கிருந்து, அதாவது இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்படி பாருங்களா, இப்படி வளைவாக வரணும். பாருங்க, இப்படி வளைவாக கொண்டு வரணுங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து மெயினாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வளைவு வரணும். இப்படி வளைவாக வரைஞ்சி இப்போ இந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஸில் இப்படி லைட்டாக வரைவு கொடுக்கணும். ரொம்ப வளைவு வேண்டாம், ரொம்பவும் அதுக்குன்னு ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்படி வளைஞ்சு கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே இந்த 2.5 இன்ச் விட்ருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 2.5 இன்ச்சுக்கு ஈக்குவலாக வந்து இங்கே நம்ம இங்கேயும் வந்து இந்த 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். இந்த 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதை வந்து கட் பண்ணி இங்கே ஜாயிண்ட் பண்ணுவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா வேணும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இப்போ வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள், எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ண வந்து பார்த்தீங்களா, இப்படி தான் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணலாம். இது கட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த ஜாயிண்ட் இருக்குதுங்களா, இந்த ஜாயிண்ட் வந்து இங்கே வந்து ஒரு அர்க்கத்து பண்ணிக்கோங்க. இது சென்டர் பகுதி நம்மளுக்கு தெரியுறதுக்காக இங்கே வந்து அர்க்கத்து. இப்போ இந்த பிட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்கு கட் பண்ணிக்கலாம்.
வந்து பாருங்கள் ஃப்ரண்ட்ஸ் கட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பேக்கும் கட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். இந்த லைனிங்கை வச்சு அப்படியே மெயின் கிளாத் இப்போ வந்து கட் பண்ணது பார்த்தீங்களா, லைனிங் கிளாத் தான். இப்போ இதை அப்படியே வச்சு மெயின் கிளாத்தை கட் பண்ணி என்னென்னு ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், நம்ம லைனிங் மட்டும் தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லைனிங் மட்டும் கட் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங் போடாமல் தைக்கும்போது கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பிரின்ஸ் கட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லாமே பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு எல்லாமே வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எப்படி வந்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ணிட்டு கட்டிங் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தான் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இந்த ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்குது. இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேல் பக்கம் வச்சு உள்பக்கம் அடிக்கணும். ஆனால் இந்த டிசைன் இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லைனிங்கை வந்து பாருங்க, இந்த லைனிங்கை வந்து உள்பக்கமாக இப்படி அட்டாச் பண்ணிடலாம். பாருங்க, இப்படி அட்டாச் பண்ணிட்டு இந்த பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி இது ஃபோல்டு பண்ணிடுவோம். அதுக்காக வந்து பார்த்தீங்களா நம்ம வந்து இது வந்து இப்போ மேல் பக்கம் வச்சு உள்பக்கம் திருப்ப வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் அட்டாச்சிங் மட்டும் பண்ணால் போதும். இப்போ வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 2 ஸ்லீவ் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ அட்டாச் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, இது கட் பண்ணி எடுத்துடலாம். ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஈவனாக கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 2 ஸ்லீவ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து நம்ம நெக் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு டிசைன் நெக் தான் வச்சுருக்கோம். அதாவது டிசைன் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வளைவு நெக் இருக்குது. அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து நெக்கு தான் தைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நெக்கு தைக்கணும். பாருங்கள், இப்படி கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னர் சைடே அப்படி போட்டுக்கோங்க. இப்படி ஈவனாக வச்சுக்கோங்க. ஈவனாக வச்சுட்டு இந்த வளைவு பார்த்திங்களா, இந்த ஷேப் எப்படி இருக்கோ இந்த ஷேப் அதே மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எதனால் வந்து நம்ம வந்து லைனிங் மெயின் பீஸ் வந்து கட் பண்ணாமல் இப்படி கட் பண்ணுறோன்னா, ஒரு சாரீ ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3/4 மீட்டர், அதாவது 70 பாயிண்ட் 75 பாயிண்ட் தான் வரும். அவங்க நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் போயிடும். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிங்களா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் லைனிங்கை மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறது. இப்போவுமே இந்த வளைவு பாருங்கள், இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டிச்சஸ் விட்டு பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சஸ் விட்டுட்டு இந்த ஷேப் எங்கே இருக்கோ அங்கே வந்து ஊசியை நிறுத்தணும். ஊசியை நிறுத்தி தான் வந்து நம்ம இந்த சைடு திருப்பணும். அப்போ தான் வந்து இந்தோட நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அந்த வரை வந்து அப்படியே உட்காரும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வரைஞ்சிட்டோம் பார்த்தீங்களா, இந்த வரைஞ்சி என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இப்படி இந்த ஷேப்பை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம்.
இப்போ வந்து அது கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டிச்சஸ் விடணும். இன்னொரு ஸ்டிச்சஸ் எதுக்கு விட்றோன்னா, நம்ம வந்து இதுக்கு எப்பவுமே நெக்கெல்லாம் தைக்கும் போது கிராஸ் பீஸ் கொடுத்து இப்போ இதெல்லாம் தைக்க போகிறது இல்லை, அப்படியே வந்து திருப்பி போட்டு தான் தைக்கிறோம். அதனால் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக இந்த ஷேப்புக்கு வந்து இன்னொரு ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். தையல் விட்டிங்க பார்த்தீங்களா, அந்த தையல் மேலே இன்னொரு தையல் விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீறி விட்டுக்கோங்க. இந்த நெக்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு நெக்கு தைச்சாலும் இந்த மாதிரி திருப்பி விட்ற நெக்கு தைச்சிங்களா இப்படி வந்து ஒரு டிம்மரை வச்சு இப்படி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லைனிங்கை இப்படி கீறிக்கோங்க. பாருங்க லைனிங் மேலே ஸ்டிச்சஸ் விடுங்க. கினாரி மாதிரி லைனிங் மேலே விடணும். பார்த்தீங்களா கினாரி மாதிரி விட்டோம் இல்லைங்களா. இப்போ உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு உள் பக்கமாக இப்போ திருப்பி போட்டு பாயிண்டட் போட்டுக்கலாம். இங்கே மேலே மெயின் ப்ளவுஸ் மேலே வந்து பாயிண்டட். பாருங்க பார்த்தீங்களா நெக் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இந்த நெக்கோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக உட்காந்துச்சு. இப்போ வந்து பேக்கோட ஃபுல் கிளாத்துக்கு நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாம் ஸ்டிச்சஸ் ஜாயிண்ட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ரெடி பண்ணிக்கலாம். சேம் அதுக்கு அந்த பீஸ் ரெடி பண்ண பார்த்தீங்களா எவ்வளோ பீஸ் இருக்குது பாருங்க மிஸ்டர். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டு போது நம்மளுக்கு நிறைய வேஸ்டேஜ் போயிடும். அதனால் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து எல்லாம் பண்ணுற மிஸ்டேக். இந்த ஃப்ரண்ட் ஸ்கிரிப்ட் நான் சொல்கிறேன், லெஃப்ட்டு ரைட்டு தெரியாமல் போயிடும். அதனால் இந்த ஏரோ மார்க் எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்கிறதுனால தான் இந்த ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. லெஃப்ட்டு ரைட்டுக்கு உங்களுக்கு வந்து தெரியறதுக்காக இந்த ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. கம்பல்சரி உங்களுக்கு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு எங்கே கேப் இருக்கோ அந்த கேப்புக்கு இது வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். இங்கே கேப் இருக்குன்னு கொண்டு போய் இப்படி கிராஸாக வச்சிடாதீங்க. இது ஸ்ட்ரைட்டாக தான் வைக்கணும். உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது மேல் பக்கம் நல்லா பார்த்துக்கோங்க. மேல் பக்கம் வச்சு தான் உள் பக்கம் திருப்பணும்.
இப்போ இந்த வந்து நெக்கை கட் பண்ணிடலாம். இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். லைட்டா வந்து கீறி விட்டுக்கோங்க அங்கங்க. கினாரி, அதாவது பாத்தீங்களா இந்த லைனிங் பீஸ் மேல கினாரி போட்டுக்கலாம். கினாரி போட்டோன்னே ஒரு பாயிண்டர். இப்போ வந்து ஃபுல்லும் அட்டாச் பண்ணிடலாம். இங்கே மட்டும் ஸ்டிச்சஸ் போட வேண்டாம். ஏன்னா இதுக்கு வந்து ஃப்ரண்ட் பேக் அட்டாச் பண்ணுறது, க்ளோஸ் டைப்பில் எப்படி ஃப்ரண்ட் பேக் அட்டாச் பண்ணுறது நான் சொல்ல போகிறேன். வந்து பாருங்க, ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பீஸ் ரெடி பண்ணிருக்க பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டுக்கு பாருங்க. இந்த பீஸோட வச்சு நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா பார்த்துக்கோங்க. லெஃப்ட் இந்த மார்க் பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஏரோ மார்க் பார்த்துன்னு இருக்க பார்த்தீங்களா, இது நல்லா பார்த்து ஈவனாக இது பண்ணுங்க. மறுபடியும் இதில் வந்து மாற்றிடாதீங்க. இது லெஃப்ட் சைடு பீஸ், இது ரைட் சைடு பீஸ் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சிடாதீங்க. இது க்ளீனாக பார்த்து வைங்க. ఎగ్జామ్ సోమవారం అంటే టైం టేబుల్ వేసింటారు గ్రూప్లో. నా బోర్డు స్కూల్ ఉంటాయి. இப்போ பாருங்க, இப்படி வச்சு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எப்பவுமே ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்களா கீழேருந்து ஜாயின் பண்ணிட்டு வாங்க. மேலேருந்து ஜாயின் பண்ண வேணாம், கீழ் பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணிட்டு வாங்க. பாருங்க, இந்த லென்த் இது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி போட்டுக்கோங்க. இது மேல் பக்கம், அதாவது மேல் பக்கத்துலேருந்து இது கீழ் சைடு, இது மேல் சைடு. பாருங்க, இந்த இது பார்த்தீங்களா, இதுவும் கரெக்டாக ஈவனாக வச்சுருங்க. ஈவனாக வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். கரெக்டாக இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் வந்து இந்த கார்னரில் வந்து உட்காரணும்.
டபுள் ஸ்டிச் விட்டுக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓவர்லாக் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்க, இந்த கார்னர்லேயும் ஒரு ஸ்டிச்சஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ ரெடி ஆச்சு. இந்த சைடு ரெடி பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து இந்த டாட் பிடிச்சிக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கோங்களா, அதுக்கு யூனாக வச்சு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு. இப்போ இதோட ஃப்ரண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப் டைப்பில் ஃப்ரண்ட்டு பேக் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேக் பீஸோட ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டர் எடுத்துக்கோங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் பீஸ் ஷோல்டர் எதுக்கு நான் தைக்கா மட்டும் சொல்லிட்டு பார்த்தீங்களா. இது பார்த்தீங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்களா, இந்த ப்ளவுஸோட மெயின் கிளாத் இருக்குல்ல, ப்ளவுஸோட மெயின் கிளாத்து, இதோட மெயின் கிளாத்து, ஃப்ரண்ட்டோட மெயின் கிளாத்தும் பேக்கோட மெயின் கிளாத்தும் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லைங்களா, லைனிங் கிளாத்தை இப்படி ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க. ஈவனாக வச்சுக்கோங்க. ரெண்டு ஒரே டைம் வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்கோசரம் நான் இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன். இப்படி ஈவனாக வச்சு ஒரு ஸ்டிச் போடுறோம். இதுல இந்த ஷோல்டர் வந்து இது குத்தாது, அதனால வந்து இப்படி க்ளோஸ் அப்ல இதெல்லாம் ஜாயின் பண்றது. இந்த மாதிரி வந்து நீங்க ஃப்ரண்ட் பேக்கு ஜாயின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ ஈஸியா இருக்குன்னா அவ்வளோ இது ஈஸியாகவும் இருக்கும். நீங்க வந்து நெக் இது பார்த்தீங்கன்னா, இது நெக்கு தைச்சதுனால வந்து நம்மளுக்கு இவ்வளோ சிரமமாச்சு. இல்லை நெக்கு தைக்காம இருந்ததுமா, இந்த நெக்கு தைக்காத இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்களா, அப்புறம் மேல் பக்கம் அதாவது ப்ளவுஸோட மெயின் கிளாத் மேலே மெயின் கிளாத்து, லைனிங் கிளாத் மேலே லைனிங் கிளாத்து போட்டு ஒரு ஸ்டிச்சை சுட்டு இப்படி திருப்பி விட்டுட்டிங்களா உங்களுக்கு இங்கே வந்து க்ளோஸ் அப் ஆயிரும். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த கினாரி போடாமல் இருக்கிறோமா, இந்த கினாரி போட்டுடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டும் பேக் வந்து பட்டி வந்துச்சுக்கலாம். இது வந்து பட்டி வச்சு பாட்டம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது. பேக்கு வச்சு அட்டாச் பண்ணிட்டு இப்படி மேல் பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணணும். இப்படி மேல் பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணுமா, இப்படி திருப்பி போட்டு இங்கே கினாரி போட்டு ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணால் க்ளோஸ் அப் ஆயிடுச்சு. பேக் மாதிரி ரெடி பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் குக்கி வைக்கிற பீஸ் ஜாயின் பண்ணிடலாம். நார்மலாக எப்பயுமே வந்து எப்படி கொக்கி பட்டன் வைக்கிறோமோ அதே மாதிரி தான்.
லெஃப்ட் சைடு வந்து வச்சாச்சு ஓகே பீஸு. இப்போ வி பட்டி வந்து ரைட் சைடு. இப்போ வந்து பார்த்தீங்களா கொக்கி கட்டுற பீஸ் வந்து பார்த்தீங்களா மேல் பக்கம் வச்சு உள்பக்கம் திருப்பணும். இது வந்து பார்த்தீங்களா கொக்கி மாற்ற வி ஷேப் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த சைடு, அதாவது பார்த்தீங்களா உள் பக்கமாக வச்சு மேல் பக்கம் திருப்புறோம். சின்னதாக ஒரு மடித்து கரெக்டாக இந்த ஸ்டிச் விட்ருக்குங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச் மேலேயே இப்படி வைங்க. இது ஸ்டிச் மேலே இப்படி வச்சு இது கவரப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இங்கே நம்ம கழுத்து தைச்சிட்டோம், அதனால் வந்து இப்போ கவரப் பண்ணிடணும். இப்படி ஸ்டிச் மேலே வச்சு சென்டர் பாயிண்டில் ஒரு ஸ்டிச்சஸ் விடுங்க. அது வி ஷேப் வைக்கிறதுக்கு இது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த சென்டர் பாயிண்டில் வச்சுருக்கோம். பார்த்தீங்களா இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், இதுக்கு ரெண்டுக்கு சென்டராக இங்கே பாருங்கள் இப்படி சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. சென்டராக மார்க் பண்ணி இதுக்கு ஒரு பாயிண்ட். இப்போ இந்த ரெண்டுத்துக்கு சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கு சென்டராக. இப்போ பாருங்களா உங்களுக்கு 5 வந்துருச்சு, 5 பாயிண்ட் வந்துச்சு. இப்போ 5 பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வி ஷேப் வச்சிடலாம். எப்பயுமே கீழேருந்து வச்சுட்டு வாங்க, மேலேருந்து வச்சுட்டு வர பதிலாக கீழேருந்து வைங்க. எப்பயுமே கீழேருந்து பார்த்தீங்களா கீழேருந்து இந்த வி ஷேப் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக எங்கேயுமே வந்து துணி வந்து சுருங்காமல் கரெக்டாக உட்காரும். இல்லை அங்கங்கே சுருக்கம் வந்துடும், ஃபில்ட் உட்காந்துரும். அதுக்காக வந்து கீழேருந்து வந்து நீங்கள் உங்களுக்கு வச்சுட்டு சொல்லியிருக்கிறது. இப்போ பாருங்கள் கொக்கி பட்டன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து பேக் ஹுக்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்களா எனக்கு பேக் ஹுக்ஸ் வந்து எப்படி வைக்கிறதுன்னு கேட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்களா நான் உங்களுக்கு கட் பண்ணும்போதே சொன்னேன், இப்படி ஓப்பன் பக்கம் கட் பண்ண வேண்டாம், நீங்கள் க்ளோஸ் பக்கம் மடிப்பு இருக்கிற பக்கம் கட் பண்ணிக்கோங்க. அந்த மடிப்பு இருக்கிற பக்கம் கட் பண்ணிட்டீங்களா இங்கே வந்து உங்களுக்கு இப்படி வரும் பாருங்க, இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக் வந்து உங்களுக்கு இந்த நடு சென்டர் பக்கத்தில் கட் பண்ணி பேக் ஹுக்ஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான். பேக் ஹுக்ஸ்க்குன்னு தனியாக கட்டிங்கெல்லாம் கிடையவே கிடையாது, இதே தான். ஆனால் பேக் ஹுக்ஸ் வச்சிங்களா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கட்டு போட்டால் தான் பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் கட் ப்ளவுஸ் தான் வந்து பேக் ஹுக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக உட்காரும். இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எப்பயும் போல் நான் சொல்கிறது ரெகுலராக உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான். பாருங்க இங்கே பாருங்கள் ஸ்லீவ் வந்து எப்பவுமே வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். ப்ளவுஸ் வந்து இப்படி போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் எடுத்து இப்படி போட்டுக்கிட்டு ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கீங்களா, ரெடி பண்ணது வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த சைட் ஜாயிண்ட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்களா இங்கே பாருங்கள் இந்த அர்க்காத் பண்ணது இங்கே பாருங்கள், இங்கே அர்க்காத் பண்ணியிருக்க பார்த்தீங்களா, இங்கே வளைவு இப்படி உள் பக்கமாக பாருங்கள், இது பார்த்தீங்களா இப்படி, இதுவும் இப்படி தெரியணும். இந்த மாதிரி இருக்குதுடா. ரைட் சைடு பீஸ் எடுத்து ரைட் சைடில் இப்படி வச்சுருங்க, லெஃப்ட் சைடு பீஸ் எடுத்து லெஃப்ட் சைடு இப்படி வச்சுருங்க. இப்படி அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக உட்காந்துக்கும். இதே வந்து நீங்கள் வந்து ஏனோ தானானா எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்லீவ் ரைட் சைடு ஸ்லீவ் லெஃப்ட் சைடு போயிடும், லெஃப்ட் சைடு ஸ்லீவ் வந்து ரைட் சைடு போயிடும். அந்த மாதிரி போகாமல் நீங்கள் க்ளீனாக இந்த மாதிரி எடுத்து போட்டு அட்டாச் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ அப்படியே இப்படி இது பண்ணி ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது மெயின் பாயிண்ட் உங்களுக்கு தான். இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டரும் இங்கே சென்டரில் அர்க்காத் பண்ணிட்டு வச்சு பார்த்தீங்களா, இதுவும் இப்படி ஈவனாக வச்சு ஜாயின் பண்ணி
இப்போ ஸ்லீவ் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிட்டோம். ஓவர்லாக் இருக்கிறவங்க இங்கே வந்து ஓவர்லாக் போட்டுக்கோங்க. ஓவர்லாக் இல்லைன்னா இந்த சைட்லேயே அப்படியே ஒரு இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். நான் வந்து ஓவர்லாக் போட்டுருவேன். இது பார்த்தீங்கன்னா 37. இந்த 30 இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 37. 37 வந்து நம்மளுக்கு பாதி அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். பாருங்க 18 வருது. 18 வந்து மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு ஸ்டிச்சஸ், இங்கிருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே வரணும். இங்கே வந்து ஸ்லீவோட கை சுற்ற அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கணும். கை சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 13 வருது. 13ல் பாதி 6, 6.5க்கு ஒரு மார்க்கு. ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 37 கரெக்டாக இருக்கான்னு டேப் வச்சு அளந்துக்கணும். நம்மளுக்கு 37 வருது. பாருங்க, இப்படி அளந்து பார்த்துட்டோமா, அப்படி 37 கரெக்டாக வருது. அவ்வளோதான். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சைடில் விட வேண்டிய ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 ஸ்டிச்சஸ் சொன்னோங்களா, இந்த 2 பாருங்க. ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரின்ஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.